மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 months கிட்ட ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. பட் எனக்குள்ளே நானும் சொல்லிப்பேன் இந்த வீடியோ போடுறான்னு சொல்லி. பட் ஒவ்வொரு டைமும் நான் மிஸ் பண்ணி பட் இன்னைக்கு ஃபைனலாக ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். இந்த ஒரு வீடியோ கிடையாது, இன்னும் பல வீடியோஸ் இதுமாதிரி வரப்போகுது. பட் இதுதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பட் இனி சொல்ல இல்லாமல் செயலில் காட்டலாம். பட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் இது வரைக்கும் நீங்கள் பெருசாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. பெருசாவா ஐ திங்க் தமிழ் இது வரைக்கும் யாரும் பண்ணலன்னு கூட நினைக்கிறேன். என்ன ப்ராடக்ட்னு கேட்குறீங்க? ரொம்ப வளவலன்னு பேசாமல் அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிடலாம். கீழேருந்து எடுக்க போகிறேன். இது இப்படி பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? அது ஹெல்மெட் தானே கொண்டு வந்திருக்கான்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி இதில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பட் பெருசாக தெரியாது. பட் இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி என்ன ப்ராடக்ட்னு காட்டுறேன். அப்படியே கத்தி பீஜம் போட்டால் செம்மையாக இருக்கும். பட் கார்பரேட்ஸ் வந்துடும். அப்படியே ஓப்பன் பண்ணால் எஸ் ஏதோ ரோபோ மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்களா? ஆக்சுவலி இது ரோபோலாம் கிடையாது. இதை பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் தாட் என்ன வருது? பேக்குன்னு சொல்லலாமா, இல்லை ஹெல்மெட்டுன்னு சொல்லலாமா, இல்லை என்னதான் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது ஒரு பேக் தான். ஸோ இந்த பேக் யாருக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த பேக் யாருக்காக, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், உண்மையிலே இது வாங்கலாமா வேணலாமா, இது உள்ள என்ன தான் இருக்குது, இதுமாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். அண்ட் முக்கியமாக இந்த பேக்கை நான் ஆன்லைனில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கீழே வச்சு நிற்கலாம் வைக்க முடியாது, இப்படி வச்சிடுறேன். ஸோ இந்த ஆன்லைனில் இந்த பேக்கை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. இது நான் சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி இது ரொம்ப முன்னாடியே வந்துடுச்சு. பட் இதை பார்க்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் வாங்கணும்னு நினைப்பேன். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதனாலே இதை வாங்காமல் நான் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் இப்போ ஃபைனலாக வாங்கியிருக்கேன். ஸோ உங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ அது உங்களுக்கும் காட்டிட்டு இது உள்ள என்ன இருக்குது, உண்மையில யாரெல்லாம் வாங்கலாம், அதை வாங்கினா உண்மையில வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபிங்கர் பாபு பெருமையுடன் வழங்கும். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கை பார்க்கும்போதே உண்மையிலே வாவ் அப்படின்னு தான் இருக்கும். சரி, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இல்லை ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தா பேக்கில் என்னங்க ஸ்பெக்ஸ் பெருசாக எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறது ஓப்பன் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள பெருசாக இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் வைக்கிறதுக்கான கம்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் சின்ன ஜிப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாவது முக்கியமாக இந்த பேக் யாருக்குன்றது நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு ரைடராக இருக்கீங்க, பைக் நிறைய யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆக்சுவலி உங்களுக்கு தான் இது ஆக்சுவலி ஒரு பேக் பேக் ஃபார் ரைடர்ஸ்னே சொல்லி விற்கிறாங்க. இந்த ஆக்சுவலி இந்த கவர்லேயுமே அதான் போட்டிருக்கோம் பெருசாக. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ இந்த இதுதான் போட்டிருக்கோம், பேக் ஃபார் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இது நிறைய பேர் ரைட் போடுறாங்க. இங்கேருந்து மணாலிக்கு போவாங்க, இங்கேருந்து இமாச்சல பிரதேஷ் போவாங்க, இதுமாதிரி நிறைய பேர் போவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இது ஆப்டாக இருக்கும். பைக் ஓட்டும் போது சும்மா லைக்காக அப்படியே மாசாக அப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பேக்கை கொண்டு வந்திருக்காங்க. நார்மல் யூசேஜ்னு கேட்டால் இல்லை, நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகலாமா, காலேஜில் கொண்டு போகலாமான்னு கேட்டால் நீங்கள் கொண்டு போகலாம். பட் அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான பேக்காக இல்லை. முக்கியமாக அது ப்ரைஸ் என்னன்றது பின்னாடி சொல்லும் போது உங்களுக்கே தெரியும். அண்ட் ப்ராடக்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அதிலே போய் பார்த்துக்கலாம். பட் முன்னாடி இது ஏன் தேவை, இது வாங்கலாமா வேணாமா, உண்மையிலே இது வர்த்தான்றது தான். ஃபர்ஸ்ட் உள்ள நான் சொன்ன மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு டேர்ன் பாக்ஸ் வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதை தாண்டி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கம்பார்ட்மெண்ட் எதுவுமே கொடுக்கலாங்க. ஒரு லேப்டாப் வைக்கிறதுக்கு அதில் ஒரு ஜிப் இருக்காது. ஏதாவது நீங்கள் டெக் சம்மந்தப்பட்ட கிக்ஸ் இல்லை ட்ராவல் சம்மந்தப்பட்ட கிக்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். மற்றபடி இதில் பெருசாக எதுவும் இல்லை. முக்கியமாக இங்கே தான் ஒரு கொஸ்டின் வரும். இது ஆக்சுவலி ஒரு 2 கண்ணு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்ன பர்பஸ்க்கு தானே கேட்குறீங்க? இதுதான் முக்கியமான பர்பஸ். இந்த விஷயத்துக்காக தான் இவ்வளோ ரேட்டுக்கும் விற்கிறாங்க. இதுக்காக தான் நான் வாங்கணும் கூட. அது ஏன் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் உங்களுக்கு ஆக்சுவலி தேவை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பேக் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, அதாவது லைட் ஆன் பண்ண வைக்கணும். ஆக்சுவலி இந்த லைட் இந்த 2 பக்கமும் இருக்கிறது வந்து லைட்டு தான். ஸோ இந்த லைட் நீங்கள் ஆன் பண்ண வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பவர் பேங்க் தேவை. நான் இதை வாங்கும்போது ரீசார்ஜபிளாக இருக்கும், C டைப் சார்ஜ் இருக்கும். லைக் போட்டு நம்ம சார்ஜ் ஏற்றி ஆன் பண்ணலாம். இல்லை ஏதாவது பேட்டரி கொடுத்துருப்பாங்க, பேட்டரி போட்டு ஆன் பண்ணலாம்னு நினச்சேன். அதில் எதுவுமே கொடுக்கல, இந்த பவர் பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க் அவங்க கொடுக்கல, இது என்னோடது. ஸோ இது உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு ஒரு ஒயர் இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோவில் தெரியாதுன்னு தெரியல, நான் கிட்டே காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு ஒயர் இருக்கும், ஓகேவா? USB சார்ஜ் இருக்கும். ஸோ உங்கள் பவர் பேங்க்கில் USB போட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் பவர் பேங்க்கில் இருக்கும். அது நீங்கள் இதில் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பவர் பேங்க் ஆன் ஆகிடும். இப்போது பவர் பேங்க் உள்ள வச்சிட்டோமா, உள்ள இந்த கம்பார்ட்மெண்ட் எது கொடுத்துருக்காங்க இப்போ தெரியுதா? அந்த பவர் பேங்க் உள்ள சொல்கிறதுக்கு தான். இப்போது இதை நான் அப்படியே ஆன் பண்ணுறேன். இங்கே பவர் பட்டன் இருக்கும் இந்த சைடில். ஸோ ஃபஸ்ட் நான் ஜிப் போட்டுக்கிறேன், பேக் ஜிப் சொன்னேன். பேக் ஜிப் போட்டுக்கிட்டு இந்த பேக் ஆக்சுவலி என்ன மறைக்குதுங்க அடிக்கடிக்கு. இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்கும் இந்த சைடில். இதை நான் ஆன் பண்ணேன்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணும்போது
எஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் ஆகிடும். ஸோ இதில் ஒரு கலர்னு கிடையாது. இந்த பவர் பட்டன் நீங்கள் திரும்ப திரும்ப அழுத்தும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான லைட்ஸ் திரும்ப திரும்ப வரும். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு நீங்கள் ரைடராக இருக்கீங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பேக் தேவைன்றப்போ இந்த பேக் கொஞ்சம் அப்படி சொல்லலாம் ஒரு மாதிரி கிளாஸியாக மாஸா அந்த மாதிரி இருக்கும். பட் என்ன கேட்டால் அது சேஃப்ன்ற ஒரு கேட்டகரியில் வரும்போது அவ்வளோ சேஃப்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இது அம்மாட்ட காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பைக் ஓட்டும் போது போட்டு போனா யாருமே ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, எதிரில் வரவங்களை பார்க்க மாட்டாங்க, பின்னாடி யார் வரும் மிரரில் பார்க்க மாட்டாங்க, இந்த பேக்கை தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி ஹைலைட்டாக தெரியும் பீப்புளுக்கு. ஸோ அவங்க நீங்கள் பைக்கில் ரைடில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வரவங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து பேக் வந்து பெருசாக தெரியும். ஸோ இங்கே லோக்கலில் ஓட்டும்போது இந்த பேக் லைட் இருக்குதுன்றது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய பேர் வந்து பேக்கை தான் பார்ப்பாங்க, எங்கேயாவது போய் விட்டுருலாம், ஆப்போசிட்டில் யார் வரா இல்லை பின்னாடி யார் வரான்றதை பெருசாக பார்க்க மாட்டாங்க, மிஸ் பண்ணிருவாங்க. ஸோ அந்த இடத்துல இது டேஞ்சராக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னும் போது இந்த மாதிரி லைக் ஒரு இந்த மாதிரி ரெட் லைட்லாம் இருக்கும். ஸோ இது கலராக வருது, மழை பல லைட் இருக்கும். ஸோ ரெட் லைட் இந்த மாதிரி ரெட் லைட்லாம் போட்டு நீங்கள் ஓட்டும் போது ஆக்சுவலி நீங்கள் ஒரு டார்க் சைடாக போகும்போது டார்க் ரோட்டில் நீங்கள் ஓட்டும் போது இந்த மாதிரி ஒரு ஹைலைட் மாதிரி ரெட் லைட் ஹைலைட் தெரியும். ஆல்ரெடி பைக்கில் அந்த ஹைலைட் இருக்கும். ஸோ பேக்கில் இருக்கும் போது அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக் பேக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நார்மல் யூஸ் கேஸ்க்கு நம்மள மாதிரி ஆளுக்கு இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்களாம் இதை யூஸ் பண்ணுன்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லை. ஸோ அந்த முக்கியமான பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் சொன்னல முன்னாடி நான் பவர் பேங்க் வச்சு தான் ஆன் பண்ணியிருக்கேன். பவர் பேங்க் இதில் இவங்களே கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலி இந்த பேக்கோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 5K கிட்ட வருதுங்க. ஸோ 5Kக்கு இந்த பேக் ஒர்த்தான்னு கேட்டால் என்ன என் அளவுக்கு அது இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 5K கூட இந்த பேக் வாங்குறதுக்கு உண்மையிலே எக்கச்சக்கமான பேக் சூப்பர் பேக்ஸே இருக்குது. பட் உண்மையிலே நான் சொல்கிற ரைடர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த பேக் பிடிக்கிறது சான்ஸ் இருக்குது. அண்ட் உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக் ட்ரை பண்ண நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பேசிக், நான் சொல்கிறது வந்து இந்த பேக் ஆக்சுவலி பேசிக் ஆல்மோஸ்ட் 5000 கிட்ட வருது, 4000 5000 இந்த ரேஞ்சுக்கு வருது. இதோட ஹை ரேஞ்சே இருக்குது. ஸோ அந்த ஹை ரேஞ்சில் மேபி நீங்கள் பவர் பேங்க் சொருவாமல் ஆப்பும் ஒரு ஆப் மூலிமா இந்த லைட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஜிகுன்னு எறிகிற மாதிரி இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேக்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் இப்போ நான் பவர் பேங்க் உருவிட்டேன்னா இது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்படியே உருவி பார்க்குறேன். எஸ், இந்த பவர் பேங்க் தான் இதோட பவர் சோர்ஸே. ஸோ இந்த பவர் பேங்க் மட்டும் இல்லைன்னா இது பவர் சோர்ஸே கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 4000 5000க்கு விற்கிறாங்க இந்த பேக் ஆக்சுவலி. பட் விற்கிறவங்க ஒரு பவர் பேங்க்கும் சேர்த்து கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பவர் பேங்க் ஒரு 10,000 mAh அப்படி தான் இருக்கும். ஸோ 10,000 mAh வந்து லோக்கல் பிராண்ட்லேருந்தே ஒரு 1000 1500 3000 2000 அந்த ரேஞ்சுக்கே வருது. ஸோ அவங்களே ஒரு பவர் பேங்க் வந்து இனாமாக கொடுத்துருந்தாங்க, அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஈவன் இவங்களே இது இன்பில்ட்டாக ஒரு பேட்டரி உள்ளே வச்சு சோர்ஸ் வச்சு இல்லை பவர் பேங்க் உள்ளே வச்சு சார்ஜ் போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பர். ஏன் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். அதை தாண்டி இவங்க ஈஸியாக ஒரு பவர் பேங்க் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பேக் வாங்கிட்டு நம்ம பவர் பேங்க்கும் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 1500 2000 3000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் நல்ல பவர் பேங்க்கு. ஸோ அதுக்கும் நம்ம டோட்டலாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7000 to 8000 இந்த பேக் மட்டுமே ஆகிடும். பட் நான் உங்களுக்காக சில ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்லாம் தேடி இந்த மாதிரி பேக் உண்மையில வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி இந்த பேக்ல சொல்கிற அளவுக்கு பெரிய ஸ்பெக்ஸ் எதுவுமே கிடையாது. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன உங்களுக்கு விலாவரியாக சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையில இது வர்த்தா இல்லையா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம், நிறைய எப்படி சொல்லலாம், நிறைய ஜிப்ஸ் அந்த மாதிரி எசென்ஸில் சில விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். பட் அதிலே மிஸ் ஆகுது. பட் பேக் பேக், அதாவது ஒரு ரைடர்ஸ் பேக் பேக் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ விஷயம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹெல்மெட் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ள ஹெல்மெட் வச்சு பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹெல்மெட் வச்சோம் அப்படின்னா அதுக்கான ஒரு கெப்பாசிட்டியும் அதில் இருக்கும். அண்ட் லேப்டாப் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக், ஸோ ரைடர்ஸ் அஃப்கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி மாடலும் இது பேசிக் மாடல். ஸோ இதோட ஹை ரேஞ்ச் மாடலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்னும் பல வீடியோஸ் பேக் டு பேக் வந்துட்டே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்படி தான் ஒரு வாட்டி சொல்கிறேன், பட் மிஸ் பண்ணிடுறேன். பட் இனி நெக்ஸ்ட் வர நல்ல ப்ராடக்ட்ஸும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கொண்டு வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், ஷோகேஸ் பண்ண போறேன். ரிவ்யூஸ்னு சொல்ல மாட்டேன், பட் சின்ன என் ஒப்பீனியன் என்னவோ அது லெஜிட்டா ஜென்யூனா உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலே வித்தியாசமா இருக்கு, இப்பெல்லாம் ப்ராடக்ட் இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. யாரெல்லாம் ரைடர் நினைச்சுட்டு இருக்கானோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அந்த பேக்கை வாங்க சொல்லி. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நீங்க பார்க்குற ஒவ்வொரு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். Until then, bye and take care.